ஹாய் ஹலோ வணக்கம். நம்மளோட இன்னைக்கு ரைடு எங்கன்னு பார்த்தோம்னா கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து விருகம்பாக்கம் வரைக்கும் தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற மெட்ரோ ஒர்க் அப்டேட்ஸ் பற்றி பார்க்கறதுக்காக தான். நாம் இப்போ கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம். நமக்கு லெஃப்ட் சைடில் தான் கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஃபேஸ் 2 காரிடார் 5ஓட மாதவரம்லேருந்து சோழிங்கநல்லூர் போகிறதுக்கான அந்த லைன் வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே தான் வந்து வரப்போகுது. பட் இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் கனெக்ட் பண்ணி ஒரு இன்டர்சேஞ்ச் மெட்ரோ ஸ்டேஷனாக இதை வந்து அமைக்கல. இதுக்கு பக்கத்தில் பேரலாக தான் வந்து அமைக்கிறாங்க. ஸோ இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் நம்ம சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்ம இறங்கி அந்த பில்டிங்கில் இந்த பில்டிங் வர்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இன்டர்சேஞ்ச் மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி இது அமைக்கல. நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், பில்லர் ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்கிறது. இந்த ரூட்டில் போயிட்டு நேராக கோயம்பேடு மார்க்கெட் உள்ளே வந்து பில்லர்ஸ் போய் காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டை கனெக்ட் பண்ணுறாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், பில்லர் ஒர்க்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கு. நாம் இப்போ கோயம்பேடு மார்க்கெட் ரோட்டில் இருக்கிறோம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், பில்லர்ஸ் வர்றது. ஏற்கனவே இருக்கிற ஃபேஸ் 1 மெட்ரோவோட எலிவேட்டருக்கு பக்கத்தில் ரைட் சைடில் அப்படியே வந்து அந்த மார்க்கெட்டோட காம்பவுண்ட் உள்ளே தான் வந்து பில்லர்ஸ் வந்து போட்டுருந்துருக்குறாங்க. ஸோ அந்த பக்கத்தில் போய் தான் வந்து காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் கட் ஆகும். அதுலேருந்து நேராக போய் விருகம்பாக்கம் மார்க்கெட் வழியாக ஆர்காட்டோட போய் கனெக்ட் ஆகும். நாம் இப்போ காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம். நமக்கு ரைட் சைடில் மார்க்கெட் உள்ள பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த பில்லர் ஒர்க்லாம் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கிறது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், லைனாக பில்லர்ஸ் இருக்குது பாருங்கள். அது எல்லாமே ஃபுல்லாக மெட்ரோவோட பில்லர்ஸ் தான். இந்த மார்க்கெட்லேருந்து நாம் போகிற இந்த காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் வந்து கனெக்ட் பண்ணோம். நாம் இப்போது சின்மயா நகர் பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்கிறோம். இந்த ரூட்டில் நம்ம லாஸ்ட் டைம் பார்க்குற போது பில்லர்ஸ் மட்டும் தான் வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருந்தது. பட் இப்போ பில்லர்ஸை கம்ப்ளீட் பண்ணி அது மேலே கிரிடாஸ் வைக்கிற வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது ரொம்பவே குறுகலான ஒரு சாலை. இந்த சாலையில் வந்து லேண்ட் அக்விசிஷன்லாம் முடிச்சு 2 பக்கமும் ரோடெல்லாம் போட்டு நடுவில் இந்த ஒர்க்கை வந்து கொஞ்சம் ஒரு 3 மந்த்ஸ்லேயே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 3 மந்த்ஸ்னால் நான் போட்ட லாஸ்ட் வீடியோ போட்டு 3 மந்த்ஸ் ஆகுது. ஸோ அந்த கேப்பில் இந்த இடத்துல வந்து ஒர்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகியிருக்குன்னே சொல்லலாம். நான் 3 மந்த் முன்னாடி இங்கே வீடியோ எடுத்து போடும்போது பார்த்திங்கன்னா நிறைய இந்த சைடில் வந்து லெஃப்ட் சைடு வந்து ரோடெல்லாம் போடாமல் இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து விருகம்பாக்கம் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து லேண்ட் அக்விசிஷன்லாம் முடிச்சு ரோடுமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து மெட்ரோ பில்லர்ஸ் ஒர்க் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது.
நாம் இப்போ இளங்கோ நகர் பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கிறோம். இந்த ரூட்லையுமே நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போடும்போது ரோடு போடுற ஒர்க் மட்டும்தான் போயிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து இந்த பேரிகார்ட்ஸ்லாம் போட்டு பில்லர் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சில இடங்களில் பில்லர் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ரொம்பவே வந்து ஒரு ரொம்ப நேரோவான ஒரு ரோடு. இங்கே வந்து லேண்ட் ஆக்சிஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு ஸோ இவ்வளோ தூரம் ஒர்க்கை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம்தான். நாம் இன்றைக்கி பார்க்குற இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்ட்ரெச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வர இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் தான். கோயம்பேடில் வந்து கோயம்பேடு மெட்ரோ வருது. அதுக்கடுத்து அந்த மார்க்கெட்டில் வந்து கோயம்பேடு மார்க்கெட் மெட்ரோ வருது. அதுக்கப்புறம் நம்ம இந்த காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா நடேசன் நகர் மெட்ரோ அண்ட் விருகம்பாக்கம் மெட்ரோ. ஸோ இந்த ஒரு 4 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் தான் இந்த ரூட்டில் வந்து அமைய இருக்கிறது. நாம் இப்போ விருகம்பாக்கம் மார்க்கெட் கிட்ட இருக்கிறோம். நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் மெட்ரோ பில்லர்ஸ் இருக்கிறது. இந்த மெட்ரோ பில்லர்ஸ் இந்த காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்லேருந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிற இந்த ரூட்லேருந்து நேராக போயிட்டு ஆர்காட் ரோட்டை போய் கனெக்ட் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் விருகம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனும் அமைய இருக்கிறது. இதுதான் விருகம்பாக்கம் மார்க்கெட் ரோடு. நமக்கு நேராக போயிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா ஆர்காட் ரோடு. அது நேராக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அது. ஸோ நம்ம அந்த ரைட் சைடில் பார்த்த பில்லர்ஸ் வந்து இங்கே வந்து இந்த இடத்துல ரைட் டர்ன் பண்ணி தான் வந்து சோழிங்கநல்லூர் போகிற ரூட்டை வந்து யூஸ் பண்ணோம். இந்த ஆர்காட் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து C4 அண்ட் C5 வந்து டபுள் டெக்கராக தான் வந்து அமைய இருக்கிறது. ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து டபுள் டெக்கராக தான் இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.